ஓ, ஹனி இருக்கிறதுனாலதான் எனக்கு அந்த கனவு வந்திருக்கும். பிராம்பல், இப்படியே நீ ஹனி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் பல்லெல்லாம் அப்புறம் வீணாயிடும். ஓ, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. டேய் தம்பி, போதும் நிறுத்துறா. முதல்ல போய் உன்னோட பல்ல விளக்கு. ப்ராயர் என்ன பார்க்காத வரைக்கும் நான் தப்பிச்சிட்டேன். இங்க கண்டிப்பா உன்னால வர முடியாது. டேய் தம்பி, ப்ராயர், ஹனி ஹனி, என் பல்லு. நான் தான் சொன்னல, நான் சொல்லும் போது கேட்டியா நீ? சரி கவலைப்படாத, நான் அதை வெளியே எடுத்துடுறேன். என்ன எடுக்க போறியா? வேண்டாம். வலி ரொம்பவே அதிகரிக்குது. இன்னைக்கு உங்களோட லக்கீடு என் கையில என்ன இருக்குன்னு பாருங்க. ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? எந்தாங்க. தேங்க்ஸ். வலிக்குது. தம்பி, டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? சரி, இப்ப இவன் எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கான்? அட ரொம்ப மோசமா இருக்குப்பா. பல்லு வலியா? என்ன பண்றது? ஒழுங்கா பல்லு வளர்க்கலனா இப்படிதான் பல்லு வலியால அவதிப்பட வேண்டியதா இருக்கும். அந்த பல்லு சீக்கிரமா விழுந்துரும். அதுக்கப்புறம் பக்கத்து பல்லு, பக்கத்து பல்லு, பக்கத்து பல்லு, பக்கத்து பல்லுன்னு ஒவ்வொரு பல்லா விழுந்து சீக்கிரமா நீ பொக்கே ஆயிடுவ. அப்புறம் உன்னால சாப்பிடவே முடியாது. சொல்றேன். பாத்தியா, அவன் பயந்துட்டான். எல்லாரும் கொஞ்சம் சிரிக்கிறத நிறுத்துறீங்களா? என்ன மன்னிச்சிடு தம்பி, நான் உனக்கு உதவி செய்ய தான் ட்ரை பண்றேன். என்ன பட்டாலும் வலிக்குது. ப்ராயர், திரும்பவும் என் மனசை மாத்திக்கிறேன். வாவ், ரொம்ப நல்லதா போச்சு. அப்படின்னா இந்த எல்லா ஹனியும் என்னோடது. இல்ல 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 இல்ல. டேய் அண்ணா, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடா. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. தம்பி பின்னாடியே வா. கண்டிப்பா உன்னோட வலிக்கு இதுல ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். பெயின் கில்லர். மனுஷங்க அப்படிதான் அதை சொல்லுவாங்க. பெயின் கில்லரா? கேட்கவே நல்லா இருக்கு. டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு தலை சுத்துது. ஆனா இந்த பல்லு வலியோட இது மோசம் இல்ல. பல்லு வலியா? புரியுது. அதேதான். அந்த பல்ல புடுங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. ஒரே நிமிஷத்துல நீ எப்படி ஃப்ரெஷ் ஆக போறன்னு மட்டும் பாரு. எந்த சைடு அடிக்கிறதுன்னு பாக்குறேன். ஆமா, இதை விட பெருசா எதுவும் கிடைக்கலையா? நீயே சொல்லிட்ட. நான் போய் அப்போ இன்னும் பெருசா எடுத்துட்டு வரேன். இது ஓகேவா? வேண்டாம் 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 வேண்டாம், இது வேண்டாம். நானே இதுல பண்ணிக்கிறேன். சரி, வெளியே வந்துடு. வந்துடு. ஏன் வெளியே வர மாட்டேங்கிற? அண்ணா, அதை எடுத்துட்டியா? இல்ல தம்பி. என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. ஓ நைஸ். இன்னும் அது என் வாயிலே தான் இருக்கா? அண்ணா, நீ கலக்கிட்ட. சூப்பர். அண்ணா, நீ அது வந்துடா தம்பி. அடுத்த தடவை நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். இந்த தடவை கை கொஞ்சம் தவறி நான் தப்பான பல்ல புடிக்கிட்டேன். சாரிடா தம்பி. எங்க ஓடுற?
டேய் அண்ணா ஏதாவது பண்ணுடா ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. பயப்படாதடா தம்பி, நான் இப்பவே ஒரு வழி சொல்றேன், கொஞ்சம் கம்முனு. இன்னுமா உனக்கு பல்வலி? அச்சச்சோ, இது ரொம்ப மோசமா இருக்கே. போத்து வாரன் வலிக்குது. இப்ப இந்த பல்ல புடுங்கி ஆகணுமே. வாரன் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? முதல்ல நீ என்கிட்ட தானே கேட்டுக்கணும். வாரன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஹார்டா கடிச்சு சாப்பிட்டா அந்த பல்லு தானே விழுந்துரும். அது என்னன்னு பாத்துடலாம். அது இன்னும் அங்கேதான் இருக்கு. வேலைக்காகலையே, மறுபடியும் ட்ரை பண்றேன். இன்னைக்கு என்னோட நாள் ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்கு. ஆனா எனக்கு அப்படி இல்ல, புரியுதோ? நான் என்ன பண்ணுவேன்? எதுவுமே வேலைக்கு ஆகல. டாடா. வந்து வேலை முடிச்சிருச்சு, நான் கிளம்புறேன். டாடா. என்னாச்சு? ஏய் ராகுல், உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் பல்ல பிடுங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நிஜமா தான் சொல்றியோ? பல்ல இப்போ இந்த மரத்தோட கட்டி வச்சிருக்கேன். இப்போ நீ இங்க இருந்து கீழே குதிச்சா மட்டும் போதும். என்ன சொல்ற? இது கண்டிப்பா வேலை செய்யும் தெரியுமா? தைரியமா பண்ணு, அப்பதான் உனக்கு பல்லு வலி போகும். ஏய், நிஜமாவே இது வேலை செய்யும் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தள்ளாத. எனக்கு பயமா இருக்கு. நீ ஒரு பறவைன்னு நினைச்சுக்கோ. இப்ப பாத்தியா நீ? ராகுல், இப்போ உன் கையை எடு. சொன்னா கேளு. என்ன அப்படி பண்ணாத, வீடு வேண்டாம், அப்படி பண்ணாத. கையை விட சொல்றேன்ல. என் பல்லு வலி ஒன்றும் அவ்வளவு மோசமா இல்லை, நான் இப்பவே வீட்டுக்கு போய் ஆகணும். கவலைப்படாத, அந்த கயிறு நான் ரொம்ப டைட்டா தான் கட்டியிருக்கேன், உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் கட்டினா என்ன? பிராவோ தம்பி. பிரேயர், நீ எதுவும் கவலைப்படாத. முன்ன விட அவன் இப்ப கஷ்டப்பட மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த கயிறு கொஞ்சம் மேலே இழு. என்ன இரு. சரி, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். நான் இப்ப என்ன பண்றது? வேற என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம். ஒழுங்கா திரும்ப வந்துரு, ஓடாத. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஒழுங்கா வெளியே வா. அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா நான் உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஒழுங்கா நீயா வந்துரு, இல்லைனா நான் எடுத்துருவேன். என்னால முடியலடா அண்ணா. டீக்கு சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா என் மொத்த பல்ல காலி. கவலைப்படாதடா தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், சீக்கிரமாவே கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்குள்ள எல்லாம் போயிடும். ஐயோ பிராம்பல், வெளியே வந்துடு. எங்க போற? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எங்க போன? எவ்வளவு தைரியம் இருந்தா என் டனி பேணி சாப்பிடுவ? தம்பி தம்பி உனக்கு ஒண்ணு ஆகலையே, எந்திரா. அப்பாடா, நான் உன்னை ஒரு வழியா காப்பாத்திட்டேன் செல்லம். எழுந்துடுறா தம்பி. என்கிட்டயே மோதி பார்க்கலாம்னு நினைச்சீங்களா? எழுந்துடுறா, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? எழுந்துடுறா பிராம்பல். இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது. இன்னும் லஞ்ச் டைம் கூட வரலையாடா அண்ணா?
பிராமல் நாம பீஹைம் கேம் விளையாடலாமா? நான் வரல. வாடா தம்பி. பிராமல் எழுந்துடுறா வா. இந்த வெக்கேஷன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. என்ன வெக்கேஷனா? டேய் அண்ணா, அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஏய், காட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்க உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பில்ல. நானே சொல்றேன். நான் ஒரு தீவுக்கு போனேன். அங்க பாத்தீங்கன்னா பெரிய அழகான பீச் இருக்கும். பாட்டை போட்டுக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடலாம், நிறைய சாப்பிடலாம். அங்க நிறைய ஃபிஷ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல தேங்காய்லாம் இருக்கும். ஹவாய் ஹவாய், அதுக்கு தான் நாங்க மறுபடியும் போக போறோம். ஓ வாவ், ரியலி? டேய் அண்ணா, நாமளும் அங்க போகலாமா? வேணாம். ஆனா ஏன்? ஏன்னா எனக்கு இந்த ஹில்லாம் பிடிக்காது. அது மட்டும் இல்லாம ஷார்க் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? ஆனா எனக்கு போகணும். அண்ணா சொல்றத ஒழுங்கா கேளு. டேய் அண்ணா, கொஞ்சம் இரு. டீக்கி, நீ உன் கூட கூட்டிட்டு போறியா? எனக்கு அங்க வந்து டான்ஸ் ஆட ஆசையா இருக்கு. ஆனா உன் அண்ணன் தான் உன்னை போக வேணாம்னு சொல்லிட்டானே. நான் என்ன பண்ணிட்டோம்? அவனை நான் சமாளிச்சுக்கிறேன். அது ப்ளீஸ் வாய்ப்பில்லை ராஜா. டீக்கி, ப்ளீஸ். நான் உங்க கூடலாம் தங்க மாட்டேன். என்ன கூட்டிட்டு போங்க போதும். ப்ளீஸ். சீக்கி, பிராமல் என்ன ரொம்ப தொல்லை பண்றான். நீ அவனை கூட்டிட்டு போ. அப்பதான் அழறத நிறுத்துமா. அவனை என்னால சமாளிக்கவே முடியல. நீ கூட்டிட்டு போ. அது நிஜமாவா சொல்ற? ஆனா நான் இன்னைக்கு எங்கேயும் போற மாதிரி இல்லையே. புரிஞ்சுதா? நீ என்ன சொன்ன? சும்மா விளையாட்டு காட்டினேன். நான் போறேன். ஒழுங்கா சொல்லு சீக்கி. நீ போக போறியா இல்லையா? அது என்னன்னா, நீ பார்த்தானா அது தினமும் நான் காட்டுல நடந்து போய்கிட்டு இருப்பேன். வாக்கிங் போறதுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்லடா தம்பி. ஓ, இவ்வளவு பிரகாசமான வெளிச்சமா? ஏய் குட்டி பையா, இப்ப நான் உன்னை வச்சு ஒண்ணு பண்றேன். பாஸ் தோக்கலக்குச்சு. இதுல நிறைய பொருள் இருக்கு. என்னென்னமோ இருக்கு. இந்தா, இதெல்லாம் உனக்கு போடியா? இது எனக்கு. சரி, ஹவாய்க்கு போங்க. ஹவாய்க்கு போகணுமா? அங்க இப்படிதான் போகணுமோ? ஓ, அப்ப நம்ம ஹவாய் போயே ஆகணும். இதான்பா நடந்துச்சு. அப்படின்னா உண்மை இதானா? உனக்கு ஹவாய் எங்க இருக்குன்னு கூட தெரியாது இல்ல? அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீ கவலைப்படாத, என்கிட்ட எப்பவுமே ஒரு பிளான் இருக்கும். சரி விடு. இப்ப என்ன உன சமாதானப்படுத்தணும், அவ்வளவுதானே. நம்ம காட்டுக்குள்ளேயே ஹவாயை கொண்டு வந்துருவோம். என்ன சொல்ற? ஆனா எப்படி? சொல்றத கவனமா கேட்கணும். கிட்டவா. என்னால நம்பவே முடியல. நீ நிஜமா தான் சொல்றியா அண்ணா? என்ன நிஜமா நீ அவாய் கூட்டிட்டு போறியா? சீக்கிரமாவே நாம் அங்க போய் பீச்ல விளையாடலாம், பார்பிக்யூ சாப்பிடலாம். ஓகே, இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கு. அங்க இருக்கு, இதெல்லாம் எடுத்து வைக்கணும். என்னெல்லாம் எடுத்துட்டு போறது? இது வேணும். அப்புறம் தொப்பி. எல்லாம் முடிஞ்சது. நான் எப்படி இருக்கேன்? டூரிஸ்ட் மாதிரி இருக்கேன்ல? இதெல்லாம் நீ எங்க இருந்துடா பிடிச்ச பிராமல்? லோகர்விக் வீட்ல இருந்து தான். அதெல்லாம் நீ திருடிட்டியா? அவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். எனக்கு என்னவோ அவன் இதுக்காக திரும்ப வருவான்னு தோணுது. அதை பத்தியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நேரமாச்சு, சீக்கிரம் வா போலாம். ஹவாய் போறது நினைச்சு எனக்கு கை காலே ஓட மாட்டேங்குது. இதோ வந்துட்டோம்.
லூசா நீ இது மரம். ஆமா. அது வந்து என்னன்னா இது வந்து ஒரு மேஜிக் ஓட்டை. இதுக்குள்ள நுழைஞ்சாலே நம்ம ஹவாய்க்கு போயிடலாம். ஓ நிஜமாவா? சூப்பர். சரி ஓகே, இப்பவே நம்ம உள்ள போலாம். சரியா சொன்ன, வா போலாம். அண்ணா இங்கேருந்து பார்க்க ஒண்ணும் தெரியல, இருட்டா இருக்கு. இன்னும் கண்ணை நல்லா திறந்து பாருடா தம்பி. டேய் தம்பி, நீ ரெடியா? நான் ரெடி. ரெடி. இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏண்டா அண்ணா? அப்படியே தம்பி, நாம அங்க போயிடலாம். 2 குண்டனுங்களும் அடிச்சுக்கிறாங்களா? இவங்கள பிடிக்க சரியான நேரம் இதாண்டா. என்னது இது? நம்ம நிஜமாவே ஹவாய்க்கு வந்துட்டோமா? ஆமா, இந்த இடம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அப்ப நான் ஹவாய்க்கு வந்துட்டேன். ஜாலி. டேய் தம்பி, ஹாய் அண்ணா. ஒரு நிமிஷம் இரு. ஹவாய்க்கு வந்துட்டோம். ஆனா எப்படி? அது வந்து அப்போ என்ன ஆச்சுன்னா, நீ அப்போ தூங்கிட்டடா. ஆமா தூங்கிட்டேன்ல. ஆனா அது என்னது? அதுதான் தென்னை மரம். எனக்கு அது வேணும். டேய் தம்பி, ஒரு நிமிஷம் நில்றா. இந்த பக்கம் போனா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். சரிடா, நான் என்னால நம்பவே முடியல. அவ்வாய் அவ்வாய் அவ்வாய். 2 பேரும் நல்லா மாட்டிக்கடா, தப்பிக்கவே முடியாதுடா. ஏ தடியா, ஹவாய்க்கு ஒன்று வரவேற்கிறேன். இந்த ஒரு தேங்காயை ட்ரை பண்ணி பார்க்குறியா? ஏய், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். இல்லையா பின்ன, இங்கே எவ்வளோ அழகான சாப்பாடெல்லாம் இருக்கும் போது நாங்கள் எப்படி இங்கே வராம இருப்போம்? ஆமால. ஹலோ, வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. டீக்கி, நீ சொன்னது ரொம்ப சரிதான். இத பார்த்தா சொர்க்கம் மாதிரியே இருக்கு. ஏய், சூரிய ஒளி, பீச், டான்ஸ், இத பார்க்கவே சூப்பரா இருக்கு. இதாண்டா உங்களுக்கு கடைசி நாள். எவ்வளவு சிரிக்க முடியுமோ சிரிச்சுக்கடா. ஏதோ ஒரு நிழல் நம்ம கிட்ட வருது. என்னது நிழலா? அது ஒண்ணும் இல்ல ராம்பல், எல்லாம் உன் கண்ணாடியில இருந்து தெரியற உருவம் தான். சரிடா தம்பி, நம்ம போலாம். இருட்டுறதுக்கு முன்னாடி காட்டுக்கு போயாகணும். சீக்கிரமா போலாம், வா. சீக்கிரம் ஓடி வாடா. நான் வரல. நல்ல வேலை பண்றீங்கடா நீங்க. நீங்க பொறுமையாவே போங்கடா. நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன்டா. இதுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது, அசைது பாரு. ஆமா ஆமா, இந்த தண்ணியில ஷார்க் இருக்கான். நாம உடனே கிளம்பணும், அப்படித்தானே? ஆமா ஆமா, அவன் சொல்றது எல்லாமே சரிதான். நான் ஷார்க்கெல்லாம் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க தள்ளுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப பாருங்க, உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன். இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு. நிஜமாவே நீ தானோ? நீயும் ஹவாய்க்கு வெக்கேஷனுக்கு தான் வந்தியா? என்னது இது? நான் இப்ப காட்டுக்கு வந்தேன். நான் இப்போ ஹவாயில தானே இருந்தேன். இங்க பாரு தம்பி, உண்மை என்னன்னா நம்ம அப்பையில இருந்தே காட்டுல தான் இருக்கோம். இங்க யாருக்குமே ஹவாய் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆமா, எங்க யாருக்குமே தெரியாது. உனக்காக தான் இந்த பீச் மாதிரி எல்லாம் நாங்க செஞ்சு வச்சோம். ஓ நிஜமாவா? இது எல்லாமே எனக்காகவா பண்ணீங்க? தேங்க்யூ 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 தேங்க்யூ. தம்பி, நீ கவலைப்படாத. நான் கண்டிப்பா உன்னை ஹவாய்க்கு எப்படியாவது கூட்டிட்டு போறேன். டேய், நான் இங்க ஒருத்தன் இருக்கட்டா. என்ன மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்களே.
ஒழுங்கா போயிடு. நல்ல தூக்கம்பா. அட, இங்க என்ன இப்படி இருக்கு? பிராம்புல அவன் வேலையை சரியாவே பண்ணல. தம்பி, தூங்குனது போதும், எழுந்துடுறா. எழுந்துரு, நேரம் ஆச்சுடா. தம்பி எழுந்துடுறா. எழுந்துருக்கல, 3 மணி ஆச்சுடா. இன்னைக்கு நம்மளோட வேலையை நம்ம பார்க்க வேண்டாமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் தூங்கிக்கிறேன்னு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அங்க பாரு. தூங்குற கேப்ல எப்படி வளர்ந்துச்சு? எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் வீட்டை நாம ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும். அப்படி இல்லனா நம்மளால இங்க வாழ முடியாம போயிடும். தம்பி, நாம ஒண்ணு பண்ணலாம். நீ கிளீன் பண்ணு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன், நீ கிளீன் பண்ணு. இல்ல, முடியாது. நீ சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாதிய சாப்பிட்டுட்டு தான் வருவேன். சரி, என்ன பண்ணலாம்? ஓகே, நீ புல்ல வெட்டு. உனக்கு டபுள் மடங்கா நான் ஹனி தரேன். நிஜமாவா? 2 மடங்காவா? ஓகே, இப்பவே பண்றேன். பேச்சு மாற மாட்டேன்ல. என்ன சமாளிக்க முடியலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நல்லதா போச்சு. நீ பண்ணிக்கிட்டே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. டே அண்ணா, கண்டிப்பா இனிப்பான பழமா கொண்டு போ. சரிடா தம்பி. பாஸ், இந்த கிளைமேட்ல வாக்கிங் போறதுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சீக்கிரமா இந்த பனி எல்லாம் கரைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நல்லா வாங்கின போல. இது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ். என்னது இது பாஸ்? சீக்கிரமா வந்து கொஞ்சம் பாருங்க. சும்மா ஏமாத்த பாக்குறியா? இது பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. இது ஏதோ மேப் மாதிரி இருக்கு. அது என்கிட்ட கூட. என் மூளை சொல்றத வச்சு பார்த்தா இது புதையலை கண்டுபிடிக்கிற ஒரு மேப்பா தான் இருக்கும்னு தோணுது. ஆமா. என்ன புதையலா? அப்போ இது எதுக்கு? இது நீ இவ்வளவு முட்டாளா இருக்கிய, இது கூடவா உனக்கு தெரியாது? இது புதையலை திறக்கிறதுக்கான சாவி. நிஜமாவா? நம்ம அங்க எப்படி போறது? இங்க பாரு, நாம இப்ப இங்க இருக்கோம். இதுல போட்டிருக்க வழியிலேயே அப்படியே நடந்து போய் இந்த மரத்துக்கிட்ட போய் சேர்ந்தா போதும். அது இந்த மரத்தை நான் எங்க பாத்திருக்கேன் பாஸ். ஆமா, அங்கதான் அந்த புதையல் இருக்கு. பாஸ், உங்களுக்கு நல்லா தெரியுமா அது இந்த இடம் தானே? முன்னாடி நான் எப்ப தப்பு பண்ணிருக்கேன்? பாஸ், அது கரடி பையன். அவன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்கிட்ட கூட நான் பாக்குறேன். வாய்ப்பே இல்ல. அந்த புதையலை பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்ச அவன் கண்டிப்பா அந்த புதையலை தான் தேடிக்கிட்டு இருப்பான். என்னோட புதையலை அவன் எப்படி தேடலாம்? ஆனா பாஸ், இவனுக்கு இதெல்லாம் எங்க இருந்து தெரிஞ்சிருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவன் இதை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு மட்டும் தெரியுது. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அது அவன் கையில கிடைக்கவே கூடாது. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சரி, கொஞ்ச நேரம் தூங்கலாம். பாஸ், அங்க பாருங்க, அவன் உள்ள போயிட்டு இருக்கான். சரியா சொன்ன. வா, நம்மளும் உள்ள போலாம். அடே பொடியா, அதை கண்டுபிடிச்சியா இல்லையா? இல்ல பாஸ். சத்தம் போடாம அமைதியா பேசு, இல்லனா மாட்டிக்குவோம். அமைதியா இதே மாதிரி பேசு. சத்தமா பேசிட்டு இருந்தா நம்ம புதையலை கண்டுபிடிக்க மாட்டோம். அவன் தான் நம்மளை கண்டுபிடிச்சிருவான். பாஸ், அவன் வரான். ஆமா, இப்படிதான் அமைதியா பேசணும். அவன் உங்க பின்னாடி தான் நிக்கிறான். என்ன ஒளிஞ்சுக்கோ. எனக்கு டயர்டா இருக்கு. நான் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கணும். நான் உட்கார்ந்திருக்க புல் ரொம்ப சாஃப்டா இருக்கு. அடே பொடியா, எங்கடா என்னாச்சு? இந்த புல்லு ரொம்பவே சூப்பரா இருக்கு.
ஒன்னா சும்மா விட மாட்டேன்டா, வந்து பாத்துக்கிறேன். என்னோட அழகான புதையல், எப்படியாவது அதை எடுத்தே ஆகணும். இப்படியே போனா அவன் கண்டுபிடிச்சிருவான். பாஸ், அவன் இங்க இருந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிக்கணும். அதேதான், லஞ்ச் டைம். லஞ்ச் டைமா? சூப்பர் பாஸ், எனக்கு பசிக்குது, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கே. சொல்லல, உன்னை பத்திலாம் நான் எப்ப யோசிச்சிருக்கேன். நமக்கு இப்ப சாப்பாடு வேணும், ஆனா நம்ம சாப்பிடுறதுக்கு இல்ல. வேணாம் வேணாம், எதுவும் இல்ல, நீ என்ன சாப்பிடாதீங்க. உன் மூளையை கழட்டி வச்சுட்டு வண்டியா என்ன? நான் இத சொன்னேன். ஓ, ஆப்பிள். ரொம்ப நன்றி பா. அது உனக்கு இல்லடா, ஏன் அதை சாப்பிட்ட? அப்போ இது இதான் ரொம்ப நல்லது. என்னது அது? ஆப்பிள் சூப்பரா இருக்கு. என்ன சுவை! ஜாலி, இங்க நிறைய ஆப்பிள் இருக்கு. பிளான் வேலை செய்யுது. இப்ப என் புதையல நான் எடுத்துக்க போறேன். எங்கதான் இருக்குதோ அது, எங்க இருந்தாலும் சரி இந்த இடத்த மொத்தமா தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எப்படிதான் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்களோ. என்னோட புதையல் எங்க இருக்கு? எவ்வளவு நேரமா இங்க தூங்குறோம்? என்ன இந்த கரடி எப்ப பார்த்தாலும் திங்கிறான் தூங்குறான்? கடைசியா எனக்கு ஞாபகம் இருந்தது என்னன்னா, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அண்ணன் மட்டும் திரும்ப வந்தானா நான் வேலை செய்யலன்னா அப்புறம் ஹனி எனக்கு தரவே மாட்டோம். என்னோட ஹனி என்ன திரும்ப போறான்? போனா அவரு மாட்டிக்குவாரு, என்ன பண்ணலாம்? ஓ இல்ல, இங்க இருந்த புள்ளெல்லாம் எங்க போச்சு? இங்க ஒரு புள்ள கூட காணோம். இங்க என்ன நடந்திருக்கும்? என்னால நம்பவே முடியல. நான் வந்துட்டேன். எல்லா வேலையும் நீ முடிச்சிட்டியா? நல்ல வேலை பண்ண தம்பி. நான் லஞ்சுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். வா, நாம போய் சாப்பிடலாம். யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. எனக்கே தெரியல, ப்ராயருக்கு எங்க தெரிய போகுது. கரடி பையல, அந்த புதையல் அங்க இருக்க. என்ன, உனக்கு இது வேணுமா? இதுவா? சரிதான், அது என்னோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா எனக்கு கொடுத்தது. அதனால நீ அதை என்கிட்ட தான் கொடுக்கணும். சரி, என்னமோ, இந்தா பிடிச்சுக்கோ. நான் தானே ராஜா, இதை என் கையிலேயே குடுப்பியா? நீ முடிச்சுக்கோ ராஜா, இதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். ஏய் டீக்கி, இது என்னதுன்னு கொஞ்சம் சொல்றியா? அது என்னோட புதையல். இது புதையல் மேப்போ? அப்படின்னா இங்க எங்கேயும் புதையல் இருக்கா? இது ஒரு பெரிய மரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. எனக்கு தெரியும், கண்டிப்பா இது இங்க எங்கேயே தான் இருக்கணும். அந்த புல்லுல ஏதோ ஜொலிக்குது, அது புதையல தான் இருக்கும். ஆமா, அதை கண்டுபிடிச்சா வா போலாம். அந்த புதையல் என்னோடது. அது உன்னோடது இல்ல, அது என்னோடது. ஏன்டா வந்து விழுந்தீங்க? நான் ஸ்டைலா இருக்கிறத பார்த்து உங்களுக்கெல்லாம் என் மேல போறாமடா. டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஏதாச்சும் கேம் விளையாடுறீங்களா? டேய், என்ன இது? இதுல என்ன போட்டிருக்கு? அண்ணா, அது புதையல் மேப். அப்படின்னா இங்க எங்கேயோ புதையல் இருக்கு. பைத்தியம், இது புதையல் மேப் இல்ல, இது ஒரு போர்ட் கேம். வாடா, வந்து வேலையை பாரு. எனக்கு வலிக்குது. வெறும் போர்டு கேமா? இவ்வளவு கேவலமாவா நம்ம ஏமாந்து போயிருக்கோம்?